வணக்கம் சௌத்ரி தேவர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சரத் சார் வணக்கம். சார் லாக்அப் டெத் இப்போ தமிழகத்தையே உலுக்கி இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் என்ற வாலிபருக்கு நடந்த கொலை தொடர்பாக இருந்தாலும் காவல்துறையில அந்த 5 பேர் வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சரியா சொன்னீங்க. இது வந்து கொலைன்னு சொன்னது 100% சரி. ஏன்னா ஒரு ஒரு இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டா முறையான அந்த புகார் கொடுத்த பெண் யாருன்னே தெரியல. இவர் வந்து அங்க தற்காலிக மடப்புறம்னு ஒரு கோயில்ல ஒரு சக்தி வாய்ந்த கோயில், அது அங்க கூட்டங்கள் அதிகமாக வர கோவில். அங்க இவர் ஒரு தற்காலிக ஊழியராக இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு ப்ராப்பரா கைது பண்ணும் பொழுது அவருக்கு ஒன்று சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கணும், இல்ல ஏதாவது ஒரு எவிடன்ஸின் பேர்ல இவரை கைது பண்ணிருக்கணும். கைது பண்ணி இருந்தால், எவிடன்ஸ் இருந்தால், இவர் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி இருந்தா கூட நீங்க உயிரோட இருந்திருப்பார். நாளைக்கு அவர் நிரபராதின்ற அந்த வழக்கை வச்சா கொடூரமாக அடித்து தாக்கி கொல்லக்கூடிய காரணம் என்னன்னு இப்ப வரைக்கும் புரியல. நல்ல வேளைக்கு இதுல வந்து உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அவர் தம்பியும் தாக்கியிருக்காங்க. தம்பி கூட இப்ப உடம்பு சரியில்லாம ரொம்ப இதாக தான் இருக்காங்க. ஏன் இப்படி வெறித்தனமா தாக்கணும்னு ஒண்ணுமே புரியல. அதாவது வெறித்தனமா தாக்கி ஒரு உயிர் இருக்கிற வரைக்கும் ஏன் வைக்கணும்? அந்த அந்த கேஸ்லயே முகாந்திரம் இல்லையே. நல்ல வேளைக்கு இது வந்து வெளிச்சத்துக்கு வந்து நீதி கிடைச்சனால இன்னைக்கு ஏன் ஒவ்வொரு தடவையும் இப்படி போராட்டங்கள் தமிழ்நாடு பூரா நடக்குது? ஏன் எல்லாரும் குரல் கொடுக்குறாங்கன்னா, இனி ஒரு அஜித்குமாருக்கு இதை போட முடியாது, ஏற்படக்கூடாது. ஏன்னா நீங்க ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு அப்புறம் இந்த மேட்டர் தான் இன்னைக்கு பெருசா இருக்கு. ஆனா இடையில எத்தனையோ பேர் மணிகண்டன்ற மாணவனுக்குலாம் எவ்வளவோ போராட்டங்கள் நடந்துச்சு, நீதி கிடைக்கவே இல்லை. பாத்தீங்கன்னா இதுல கூட தேனியில எறும்பு கடிச்சு செத்தான்னு ஒரு மாணவன் செத்தான்னு சொல்லி ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சு. அது என்னன்னே தெரியல. இது மாதிரி நிறைய பலி, அது இளைஞர்கள், குறிப்பா இளைஞர்களோட லாக்அப் டெத் தான் அதிகமா இருக்கு. இது என்ன காரணம், என்ன மோட்டிவ்? இதுலயே வந்து சிபிஐ விசாரணை கண்டிப்பா வேணும். ஏன்னா வேற எதுவும் மோட்டிவ் இருக்கான்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடித்து கொல்லப்பட வேண்டிய காரணம் என்ன? ஒரு சம்பந்தமே இல்லாம ஏன்னா அந்த பையன் மீது முன்னாடி திருட்டு வழக்குகள் இருந்திருக்கணும். ஏன்னா திருட்டு வழக்குல, தொடர் திருட்டு வழக்குல இருக்க தூக்கிட்டு போய் ஒரு போலீஸ் அடிச்சா கூட யாரும் இந்த அளவுக்கு கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனா யாரா இருந்தாலும் அடித்துக் கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. காவல்துறையே வந்து விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்து அவங்கள ரிமாண்ட் பண்ணலாம். அவங்க சட்டப்படி அதை போராடி வெளியே வரலாம். உண்மையை வர வைக்கிறதுக்கு சில முறைகள் இருக்கு. அதை முறைப்படி பின்பற்றணுமே தவிர்த்து இப்படி உயிர் போற அளவுக்கு அவங்க தாக்கி இருக்க கூடாது. இது அப்ப அவங்க குடும்பம் எப்படி இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம், அவங்க குடும்பம் இதை எப்படி தாக்க போகுது இது. ஆனா நீதிமன்றம் இதை தலையிட்டனால இப்ப 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆறுதலான விஷயம். ஆனா இதுக்கு மேலே யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இல்ல இந்த மாணவன் தம்பியோட கொலையில வேற எதுவும் உண்மைகள் இருக்கான்னு சிபிஐ விசாரணையில கண்டிப்பா கண்டுபிடிச்ச அதை சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே குற்றம் கிடைக்கும். ஏன்னா ஒரு கட்சி கொடி பொருந்திய கார்ல வந்து அவரோட தம்பியை கூட்டிட்டு போனாங்கன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதையும் விசாரணையில கண்டுபிடிச்சு அதன் பின்னணியில யார் இருந்தாலும் கைது செய்யப்படணும். அதான் நம்மளோட வேண்டுகோள். இதுல பொறுத்த வரைக்கும் சாத்தான்குளக்கு பொங்கிய பலர் வந்துட்டு இப்போ அமைதியா இருக்க காரணம் என்ன சார்? அந்த பெனிக்ஸ் போன்றது இறந்த புகழும் அது வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த லாக்டவுன் டயத்துல அதுவும் மிகப்பெரிய ஒரு கொடுமை. அந்த டயத்துல வந்து நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அவரு மதம் சார்ந்து கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்குதான் விஜய் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு காலையில தான் தாவேக தலைவர் விஜய் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. இவ்வளவு நாள் என்ன பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா எதுவுமே குரல்கள் வந்து அந்த குடிய டயத்துல வந்தாதான் அது நீதிக்கு கிடைக்கணும். ஜெயராஜ் பெனிக்ஸ் மட்டும் இல்ல, இப்ப இடைப்பட்ட 24 லாக்அப் டெத் இருக்குன்றாங்க. 24 லாக்அப் டெத்துமே இதே மாதிரிதான் சொல்றாங்க. அப்பா கொல்லப்பட்டதாகிட்டு அப்பாவிகள். அப்ப இந்த 24 கொலைக்கும் நீதி வேணும்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு விஜய். இப்ப இந்த 24 லாக்அப் டெத் நடக்கும் போதும் இவரு எப்படி சொல்றது, நடிகராகவும் இருந்தாரு, இப்ப கட்சி தலைவராகவும் இருக்காரு. எத்தனை இதுக்கு குரல் கொடுத்தாரு? அதனால கண்டிப்பான முறையில பிரச்சனை ஒரு இது அப்படின்ற சில குரல்கள் வந்து பெரும்பாலும் தென் மாவட்டத்தில் நடக்கிறது. ஏன் தேவபாருக்கு ஏன் நாங்கள் அதிகமா சொல்றோம்னா, எல்லாருக்கும் நடக்கூடாது. தேவபாருக்குலாம் அதிகம் நடந்திருக்கு. அப்போ ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல. இதே மணிகண்டனுக்கு இதே குரல், இதே பிரபலங்கள் கொடுத்திருந்தா, சம்பந்தமில்லாத குரல் கொடுக்கும் சூர்யா, ஜோதியா, இவங்கலாம் வந்து ஏன்னா அவங்கள பொதுத்தளத்துக்கு வராம இருந்தா கேட்க மாட்டோம். பொதுத்தளத்துக்கு வந்து சம்பந்தமில்லாத விஷயங்களுக்கு குரல் கொடுப்பாங்க. ஜெய் பீம்னு படம்லாம் எடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இந்த மணிகண்டனுக்கு குரல் கொடுத்திருந்தா மணிகண்டனுக்கு நீதி கிடைச்சிருக்கும். இப்படி வரிசைப்படுத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் கடந்து போன பிறகு அது காணாமலே போயிருது. அப்ப அவங்களுக்கு நீதி இல்லாம போயிருது. இப்படி ஏதோ அத்தி பூத்தாப்புல இப்ப அஜித்குமார் நீதி கிடைச்சது ஒரு எப்படி சொல்ற ஒரு ஆறுதலான விஷயம். இதே போல அஜித்குமார் போல் இனி ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 1990களில் வந்து காவல் நிலைய கற்பழிப்புகள் அதிகமாக இருந்துச்சு. அது சினிமாக்கள்லேயே அப்போதைய சினிமா கேப்டன் பிரகாரம் போட்ட பிரபல படங்கள்லேயே அது காட்சிகளாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்து நீதித்துறை தலையிட்டு இன்று பார்த்தீங்கன்னா
காவல் நிலையத்துக்கு பெண்கள் அழைத்து வரப்பட்டாலே அனைத்து முறையிலும் கடைபிடிக்கப்படுது. அவங்களுக்கு லேடிஸ் தான் அவங்கள கூட்டிட்டு வரணும். அவங்க காவல் நிலைய விசாரணையில் இருக்கும்போது ஒரு லேடிஸ் இருக்கணும். இப்ப அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்படுவதால் இந்த பழைய காவல் நிலைய கற்பழிப்புகள் இப்ப எதுவுமே நடக்கிறது இல்ல. அதே போல திருப்பி வழிமுறைகள் கொண்டு வந்து இந்த விசாரணைக்கு போற விசாரணை கைதிகள் பூரா குற்றவாளிகள் கிடையாது. விசாரணைக்கு போற கைதிகளுக்கு குறிப்பிட்ட வழிமுறைகள் சிசிடிவி கேமரா வச்சு விசாரணை இந்த மாதிரி முறைப்படுத்தி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த அப்பாவிகள் மரணம் தடுக்கப்படும். இதுல என்ன நடவடிக்கை வேணும்னு எதிர்பார்க்கறீங்க சார்? இப்ப கைது செய்யப்பட்ட அந்த காவல்துறையும் பாத்தீங்கன்னா அவர் மீது வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்கு, கொலை வழக்குன்ற. இருந்தாலும் இதற்கான முடிவா என்ன சார் இருக்கும்? தொடர்ச்சியா அது போல சம்பவம் தமிழகத்துல அதிகரிச்சு வந்துட்டு தான் இருக்கு. இல்ல இப்ப காவல்துறையும் கொஞ்சம் சிந்திக்கணும். இப்ப சிராக்ஸ் இன்ஸ்பெக்டரே பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க சம்பந்தப்பட்டவங்க பூரா கைது செய்யப்பட்டு தண்டனைக்குள்ளானாங்க. இப்ப இவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க வாழ்க்கையுமே போகுது. ஏன் அப்படி ஒருத்தர் அடித்து இவங்க அடித்து கொல்ல இவர்கள் கொலைகாரர்களா இல்ல இப்ப காவலர்களா? அதை மனசுல எடுத்துக்கணும். ஏன் அவ்வளவு கொடூரமா தாக்கணும்? ஒரு லெவலுக்கு மேல தாக்குனான்னு தெரிஞ்சா இது எப்படின்னா ஸ்பெஷல் டீம்னா ஒரு டீம் அடிக்கும், அடுத்து ஒரு டீம் அடிக்கும். இப்ப அடிச்சவங்க எப்படி அடிச்சாங்கன்னு கூட தெரியாது. அடுத்தடுத்து அடிக்கும் பொழுது ஒருத்தர் நிலை என்ன இருக்குன்னு கூட தெரியாது. இதுதான் வேதனைக்குரிய. இப்ப நம்ம நிறைய நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுட்டு போக இன்னொருத்தர் அடிக்க பெரும்பாலும் மரணங்கள் நிலை இதுதான் காரணமாக இருக்கும். அவர் என்ன நிலையில இருக்காரு, எப்படி அடி வாங்கினாருன்னு கூட தெரியாத நிலையில மேலும் மேலும் தாக்கும் பொழுது அது அவர்களை மரணத்திற்கு கொண்டு போகுது. இதனால யார் பொறுப்பெடுத்து கொண்டு போகிறார்களோ கடைசி வரைக்கும் அவங்களே பொறுப்பெடுத்து அவர்களே நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படி சட்டத்திட்டங்கள் கடுமையாக ஆனால் மட்டும்தான் இந்த லாக்அப்ன்றது முற்றிலும் தடுக்கப்படும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காவல் நிலைய அந்த கற்பழிப்பு தடுக்கப்பட்ட மாதிரி கடுமையான சட்டங்கள் விசாரணைக்கு எடுத்து செல்லும். அது யாராக இருக்கட்டும், எந்த வழக்காக இருக்கட்டும், அவங்க விசாரணைக்கு எடுத்துட்டு போறவங்க கரெக்டா ஒப்படைக்கிறதுக்கு சில சட்ட வழிமுறைகள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இனி வரும் காலங்கள்ல அந்த லாக்அப் ரத்து இருக்கக்கூடாது. இது மனித உரிமை மீறல்னு எல்லாருக்குமே தெரியுது. தெரிஞ்சும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்தா இது வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஆளும் அரசை எப்பயுமே குறை சொல்ல முடியாது. யார் ஆடினாலும் காவல்துறைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணதான் முதல்வர் கையில தான் இருக்கும். யார் முதல்வராக இருந்தாலும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆவாங்க. ஆனால் இந்த போராட்டங்கள் தான் காவலர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குது. அதை யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த தண்டனைகள் கிடைக்குது. இது நடக்கவும் வேணாம். ஒரு கெட்ட பேர் வேணாம். காவல்துறையில எத்தனையோ நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. கெட்ட பேர் வேணாம் போது இது முற்றிலும் தடுக்கப்படணும். நீதித்துறை முழுமையான கட்டுப்பாட்டுல தலையீட்டுல இந்த விசாரணை கைதிகளை கொண்டு போனாங்க. இது கண்டிப்பான முறையில இனிமே நடக்காதுன்னு என்னோட கருத்து. நன்றிங்க சார். தேங்க்யூ.